இப்போ வந்து இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வால்யூம் அதாவது கன அளவு, கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் டேங்க். ஒரு வாட்டர் டேங்க்கில் எவ்வளோ தண்ணி வந்து இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. அந்த வாட்டர் டேங்கோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர், 5 மீட்டர், 1.5 மீட்டர். அதாவது ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும் வாட்டர் டேங்க். இப்படி இருக்கிற அந்த வாட்டர் டேங்க்கில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இது தான். எப்போவுமே வால்யூம் ஆஃப் எனிதிங், அதாவது எனிதிங் இல்லை, இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதுல மேலே 3D வடிவில் வந்ததுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏரியா இருக்குல்ல, இதோட ஏரியா இன்ட்டு ஹைட்டு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமாக இருக்கும். இப்போது இதோட அடின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 10 மீட்டர், 10 மீட்டர். இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு 10 மீட்டர். அதுக்கடுத்தது இந்த கோடு 5 மீட்டர். இது ரெட் கலரில் போடுறேன். இந்த கோடு 5 மீட்டர். அதுக்கடுத்தது இந்த மேலே இருக்கிற ஹைட் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதோட ஏரியா தெரியணும் அப்படின்னா 10 × 5 = 50. இது வந்து ஏரியா, அதாவது எதோட ஏரியா, இங்கே இருக்குல்ல கீழே, இந்த இடத்தோட ஏரியா. இப்போது இதை இப்படியே இமேஜின் பண்ணுங்கள். இந்த ஏரியாவை இந்த 1.5 மீட்டர் ஹைட்டுக்கு அப்படியே அடுக்கி வைக்கிறோம். ஒரு தகரத்தட்டு அப்படியே மேலே அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து கொள்ளளவு. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இன்ட்டு 1.5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 × 1.5 என்ன கிடைக்கும் அப்படின்னா 75. இப்போது இது வந்து 75 அப்படிங்கிறது ஓகே. இந்த இடத்துல நம்ம யூனிட் பார்க்குறோம். யூனிட் அப்படிங்கிற போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டர், மீட்டர், மீட்டர். 3 மீட்டர் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே 3த்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் 75 மீட்டர் க்யூப். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியணும். அது என்ன அப்படின்னா 1 மீட்டர் க்யூப் = 1000 லிட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கண்டிஷன். இது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 1 மீட்டர் க்யூப் இருக்குது ஒரு டேங்க். அந்த டேங்க்கில் நம்ம வந்து தண்ணி நிரப்பி வைக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இது 1 மீட்டர், இந்த ஏரியா 1 மீட்டர், இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், ஹைட்டும் 1 மீட்டர் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா 1000 லிட்டர் பிடிக்குமா. அதை வந்து இந்த கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே கேட்டிருக்கிறது லிட்டரில் கேட்குறாங்க. அப்படி லிட்டரில் கேட்கும்போது 1 மீட்டர் க்யூப் = 1000 லிட்டர். அப்போ 75 மீட்டர் க்யூப் எவ்வளோ வரும் அப்படின்னும் போது 75 × 1 மீட்டர் 75 × 1000 = 75,000 லிட்டர்.